Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து நம்ம பழைய இன்விடேஷன் கார்டு அண்ட் பழைய துணி இது ரெண்டுத்தையும் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். கிராஃப்ட் பண்ண போகிறதில்ல, ஒரு பர்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற இந்த மாதிரி பழைய இன்விடேஷன் கார்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இப்படி லைட்டாக லேஸாக இருக்கிற மாதிரி அட்டை, எந்த அட்டை இருந்தாலும் ஓகே. எங்கிட்ட இந்த இன்விடேஷன் கார்டுமே நல்லா கரெக்டாக பெருசாக இருந்துச்சு, அதனால நான் இதை எடுத்து யூஸ் பண்ணுறேன். இன்விடேஷன் கார்டே மோஸ்ட்லி நல்லாயிருக்கும், கொஞ்சம் நம்மளுக்கு கேட்குற சைஸில் இருக்கும். வேறு அட்டை வந்து இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியாது, கிடைச்சிச்சின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு பீஸ், அதை கட் பண்ணி போட்டுவிட்டேன். கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பர்ஸு ஷேப்பில் வந்து நான் மடிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு பர்ஸு ஷேப்பில் மடிக்கிறது ரொம்ப ஈஸியாக மடிச்சிடலாம். கீழே ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் மேலே லைட்டாக சின்னதாக ஒரு மடிப்பு, அவ்வளோதான். இப்படி 2 தடவை மடித்தாலே போதும், அழகாக அதுவே ஒரு பர்ஸ் ஷேப்பில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற அந்த சின்னதாக மடித்தோம்ல, அந்த மூடி திறப்போம்ல, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இப்படி 2 சைடும் வளைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்படி கொஞ்சம் வளைச்ச மாதிரி வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா துணியை வச்சு கவர் பண்ண போகிறோம். நம்ம பழைய துணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வச்சு அந்த அட்டையை வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளாத் எடுத்துகிட்டு இப்படி பிரித்து வச்சுக்கோங்க நீட்டபிளாக. அதுக்கப்புறம் அந்த அட்டையை எடுத்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த துணிக்கு மேலே வச்சு இப்படி ஒட்ட போகிறோம். அந்த அட்டைக்கு மேலே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. ப்ரஷ்ஷார் கை யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுடுங்க. அப்போ தான் வந்து துணின்றனால நல்லா நம்மளுக்கு வந்து ஒட்டணும். அதுக்காக நான் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகும் ஃபெவிகால், அப்புறம் தான் நல்லா ஒட்ட முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ தேய்ச்சி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் துணியை வந்து நல்லா நீட்டபிளாக அப்படி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா அயன் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சால் அயன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரியே வச்சுட்டு கொஞ்சம் நீட்டபிளாக ஒட்டும் போது கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒட்டிட்டு கொஞ்சம் அது பார்க்குறதுக்கு பின்னாடி சுருக்கமாக இருந்துச்சு, அதனால என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பிரிச்சுட்டு மறுபடியும் நான் ஒட்டினேன். அப்போ தான் அது கொஞ்சம் நீட்டபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த இதையும் நான் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா வந்து துணி பொதுவாகவே ஒட்டும் போது நம்மளுக்கு வந்து இப்படி சுருக்கமாக ஆகிடும். அதை நம்ம தான் வந்து சரி பண்ணி இந்த மாதிரி ஒட்டணும். அதனால நீங்களும் பார்த்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்படி அயன் பண்ணி நீட்டாக இருக்குது துணினா நீங்கள் அந்த மாதிரி பண்ண தேவையில்ல. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் ஒட்டி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற சைடில் இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையும் அப்படியே ஒட்ட கட் பண்ணாமல் சைடில் கொஞ்சம் பீஸ் இப்படி விட்டுட்டு கட் பண்ணுறேன். அந்த விட்டுட்டு கட் பண்ண அந்த பீஸை உள்ளுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி மடித்து ஒட்ட போகிறோம். உள்ளுக்குள்ளே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி ஒட்டுங்க. துணிக்கு வந்து ஃபெவிகால் நல்லாவே ஒட்டுது தான், அதனால் ஃபெவிகாலே போதும். அப்படி இல்லைனா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி ஃபெவிபாண்டும் ஃபெவிகாலும் இல்லை, க்ளூகன் இருக்குன்னா க்ளூகன் யூஸ் பண்ணுங்கள். இல்லாதவங்க ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஒட்டிட்டேன். நல்லா நீட்டபிளாக நம்ம இழுத்து ஒட்டினனால நல்லாவும் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயும் நம்ம ஒட்ட போகிறோம். உள்ளுக்குள்ளேயும் கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து மெஷர் பண்ணி நான் துணியை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து உள்ளுக்குள்ளே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த உள்ளுக்குள்ளேயும் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணுற இடத்தையும் தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் தூக்கி இதை ஒட்டிக்கோங்க. இந்த துணியை தூக்கி ஒட்டிக்கோங்க. இந்த உள்ளுக்குள்ளே ஒட்டின துணியுமே அப்படி தான் பிரித்து நல்லா நீட்டபிளாக இருக்கிற மாதிரி கரெக்டாக ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்துருச்சு, நான் இவ்வளோ தான் மெஷர் பண்ணாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. ஏன்னா இப்படி நம்ம வந்து நீட்டபிளாக ஒட்டணும் இல்லையா, இழுத்து அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அதை வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் மடித்தோம்ல, அந்த மாதிரி துணியெலாம் ஒட்டிட்டதுக்கப்புறம் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் நம்ம வைக்க போகிறோம். சைடில் 2 துணி வைக்கிறதுக்காக ஒரு ஒயிட் கலர் துணி எடுத்து அதில் இந்த மாதிரி 2 பீஸ் ஒரே மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே சைஸில் வந்து 2 பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த பர்ஸோட 2 சைட்லேயும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் அந்த துணியோட ஒரு கார்னர் பீஸ் எடுத்து இப்படி ஒட்டிடுங்க. அதே மாதிரி ரைட் சைட்லையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு துணியோட இன்னொரு கார்னர் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 2 துணியும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஆஃபாக அப்படி மடிச்சுக்கிறேன். இந்த துணி வந்து இந்த சைஸ் தான் கிடையாது, இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட நீங்கள் வந்து இந்த சைடில் வைக்கிற துணியை வந்து வச்சுக்கலாம். அப்படி பெருசாக வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் பெருசான பர்ஸ் கிடைக்கும். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அகலம் வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் பர்ஸுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சின்ன துணியாகவே ஒட்டுறேன். ஓகே, இதுக்கப்புறம் அந்த 2 துணிக்கும் மேலே கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கிற அட்டையை தூக்கி அப்படியே மேலே வச்சு இப்படி ஒட்டி விட்டுடுங்க. அது கொஞ்சம் நேரம் காயறதுக்கு லேட் ஆகும், அதை ஒட்டிட்டு அப்படியே வச்சுருங்க. டக்குன்னு பண்ணாதீங்க, ஏன்னா வந்து ஃபெவிகாலில் ஒட்டியிருக்கோன்றனால கொஞ்சம் காயறதுக்கு டைம் எடுக்கும். காயிற வரையும் அப்படியே வச்சுருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டபுள் சைடும் ஒட்டுறது, இது வந்து நிறைய ஸ்லிப்பரில் பார்த்துருப்போம், நிறைய பர்ஸில் கூட பார்த்துருப்போம். இந்த பேக்லலாம் அது வந்து தனியாக இந்த மாதிரி ரோலாக விற்கும். அதை நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன். அதை எடுத்து நான் இந்த பர்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி அந்த பர்ஸோட சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறேன். இது மட்டும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறேன். இதுக்கு வந்து ஃபெவிபாண்ட் ஆர் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஏன்னா இது நல்லா ஒட்டிக்கணும் இல்லையா, அதுக்காக. ஃபெவிகால் வந்து அவ்வளோ ஒட்டாதுன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு மட்டும் வந்து ஹார்ட் க்ளூ போட்டுவிட்டு நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழ் சைடு ஒட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு
அப்படியே திருப்பி ஒட்டியிருக்கேன் இந்த மாதிரி. கொஞ்சம் காஞ்சிட்ட பிறகு அப்படியே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்மளோட பர்ஸ் வந்து ரெடி. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏதாச்சும் நம்ம டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்னதாக ஒரு ரோஸ் வந்து இது சென்டரில் ஒட்டலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதை வந்து இதோட சென்டரில் இப்படி வச்சு ஒட்டிக்கிறேன். நான் வந்து ரெட் கலர் தான் ஒட்டலான்னு பார்த்தா ரெட் கலர் என்கிட்ட இல்லை, அதனால நான் இது ஒட்டியிருக்கேன். ரெட் கலர் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும். பட் ஓகே, இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் நம்ம ஒட்டியிருந்தோம்ல, அந்த துணியுமே வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போது அது கொஞ்சம் அப்படி புஃப்னு வரது நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். இந்த அளவு தான் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள அகலம் கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக என்ன எடுத்தேன்னா, இந்த பாம் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, நான் காமிச்சிருந்தேன் உங்ககிட்ட. அதில் வந்து ரெட் கலர் அண்ட் ஒயிட் கலர் ரெண்டுமே சேர்த்து ஒரு 4 பீஸ் எடுத்துக்கிறேன். 2 ஒயிட் கலர் 2 ரெட் கலர்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஊசி நூல் கோர்த்து வச்சுருக்கேன். அந்த ஊசி நூலுக்குள்ளே வந்துட்டு இந்த பாம் வந்து இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சுன்றனால ஈஸியாக அந்த ஊசிக்குள்ளே கோர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் அண்ட் ஒரு ஒயிட் கலர், ரெட் கலர் ஒயிட் கலர்னு சொல்லிட்டு மாற்றி இந்த மாதிரி கோர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். கோல்டன் பீட்ஸ் ஒரே சைஸில் ஒரு 6 பீட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு அதையும் வந்து அதுக்கு மேலே இப்படி கோர்த்து விட்டுக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் அதையும் கோர்த்துட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த பர்ஸோட சைடில் வச்சுட்டு இப்படி லெஃப்ட் சைடில் வச்சுட்டு நான் முடிச்சு போட்டு கட்டிக்க போகிறேன். அதாவது அந்த ஊசியோட சேர்த்து வந்து அந்த இடத்துல தச்சிட போகிறேன். அது வந்து பிரியாமல் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக 2-3 தடவை நல்லா ஊசி குத்தி நீங்கள் வந்து தச்சுக்கோங்க. நானும் அந்த மாதிரி தான் தச்சுருக்கேன். சைடில் வந்து தைச்சிக்கலாம். சைடில் தைச்சிட்டோன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோ தெரியாது. அந்த தைச்சது வந்து அவ்வளோ தெரியாது. இப்போ தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். அது சைடில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ரிச்சாக அழகாக இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி நம்ம வந்து கட்டியிருக்கோம். ஓகே, பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த பர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து நம்ம மொபைல் போட்டு வச்சுக்கலாம், அது வந்து காசு இந்த மாதிரிலாம் எது வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து மொபைல் போட்டு வைக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணேன். பார்க்கலாம் இப்போ மொபைல் போட்டு உள்ளே போகுதான்னு சொல்லிட்டு. நம்மளோட மொபைல் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸில் வந்து நம்ம பர்ஸ் ரெடி பண்ணிக்கணும். இது வந்து சைடில் துணி அப்படிங்கிறனால ஈஸியாக நம்மளுக்கு போயிடும். இதே சைடில் வேறு எதாவது மாதிரி அட்டைலாம் வச்சோன்னா அது கொஞ்சம் மடங்கி இருக்கும். பட் துணி வைக்கும் போது ஈஸியாக நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பொருளை கூட அழகாக வச்சிடலாம். இந்த பர்ஸ் வந்து பார்க்குறதுக்கே குட்டியாக அழகாக இருந்துச்சு. இன்னுமே நீங்கள் குட்டியாக வேணும்னா கூட இதை விட குட்டியாக நீங்கள் வந்து அந்த இன்விடேஷன் கார்டை குட்டியாக கட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இதுக்குள்ளே வந்து காசு வைக்கிறேன் பாருங்கள். நீட்டபிளாக அப்படியே வந்து நம்ம காசு வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வந்து நீங்கள் 2 சைடு, அதாவது சென்டரில் இன்னொரு துணி போட்டு ஒட்டிட்டிங்கன்னா ஒரு சைடில் வந்துட்டு காசு, ஒரு சைடில் வந்து நம்ம மொபைல் அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.